நேற்றைய நாள் பிரேக்கிங் நியூஸுக்கான நாள். இரவு ஒரு பிரேக்கிங் நியூஸ். கேபிஐயினுடைய சிஷ்யனும் சர்வதேச போதை வர்த்தகத்தினுடைய மிக முக்கியமான புள்ளியுமான ரத்மலான சைமா அவரோடு 3 பேர் மலேசியாவில் கைதாகி இருக்கிறார்கள். எஸ்ஜேபியினுடைய முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 செய்திகளையும் விரிவாக இன்னும் சில தகவல்களோடு பார்க்கலாம். இன்று ஜூலை மாதம் 29ஆம் திகதி புதன்கிழமை. நண்பர்களே, நமக்கு கேபிஐ தெரியும், குமரன் பத்மநாதன். சரியாக 17 ஆண்டுகளுக்கு முதல் இதே போன்று மலேசியாவில் கைதாகி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஒருவர். அது கேபிஐ என்றால் யார்? அவர் வேறு யாருமல்ல, இன்றைய திகதியில் இலங்கை அரசின் தேடப்படும் குற்றவாளிகள் வரிசையில் முதன்மை ஸ்தானத்தில் இருக்கும் கஞ்சிப்பான இம்ரான் தான் அந்த கேபிஐ. போசா என்றால் இலங்கை போக்குவரத்து சபை மாதிரி, கேபிஐ என்றால் கஞ்சிப்பானை இம்ரான். என்ன ஒரு நூதனமான விளக்கம் பார்த்தீர்களா? ஊடகங்கள் இப்படி ஹைக்கூ கவிதை மாதிரி பெயர் சூட்ட முன்னரே கஞ்சிப்பான இம்ரான் தன்னுடைய தோட்டாக்களில் கேபிஐ என்று சூட்டினார். அதாவது அவர் கட்டளையில் நடந்த ஒரு படுகொலையாக இருந்தால் சிதறி இருக்கக்கூடிய தோட்டாக்களில் நிச்சயமாக கேபிஐ என்று இருக்கும். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் கிளப் வசந்தவினுடைய கொலை. கிளப் வசந்தவினுடைய கொலையை லொக்குப்பெட்டி என்ற மற்றொரு பாதாள உலக தாதாவும் கஞ்சிப்பான இம்ரானும் தான் திட்டமிட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்ட துப்பாக்கி சூடு நடத்திய கூலிப்படை பேர்வழி கைதான போது முழு விவரத்தையும் வாக்குமூலமாக வழங்கியிருந்தார். பெலாருஸ் நாட்டிலிருந்து லொக்குபெட்டி கைதாகி அழைத்து வரப்பட்டார். அதுபோல அன்று கிளப் வசந்தவினுடைய கொலையில் பயன்படுத்தப்பட்டிருந்த குண்டுகளில் கேபிஐ என்ற முத்திரை இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்று கெஹல்பத்ர பத்மே, லொக்குபெட்டி, ஹரக்கட்டா என்று விதவிதமான பாதாள உலக தாதாக்கள் கைதாகி தடுப்பு காவலில் இருக்கிறார்கள். கஞ்சிப்பான போன்றோர்தான் இன்னமும் சிக்கவில்லை. இந்த நிலையில்தான் கஞ்சிப்பான தெவினுவர விகாரையினுடைய பஸ்நாயக்க நிலைமையை மிரட்டி தனது பாதாள குழுவின் ஆட்களும் பிரசித்தி பெற்ற எஸ்எல்ல பிரஹரவில் ஆடுவார்கள் என்று சொல்லப்போக கஞ்சிப்பானையினுடைய போட்டியாளரான தெஹிபால மல்லி பதிலுக்கு மிரட்டியிருக்கிறார். துப்பாக்கிச்சூடு வன்முறை என்று நிலவரம் கலவரமாக தொடங்க முதலில் காவடி நடனத்தை தடை செய்த போலீஸ் பின்னர் பலத்த பாதுகாப்புடன் அனுமதி அளிக்கிறது. போன வருடம் நடனமாடிய அதே 45 குழுக்களும் இந்த முறை நடனமாட முடியும் என்று சொல்லப்பட்டது. இந்த பிரஹர என்பது தென் மாகாணத்தில் திருவிழா போன்ற ஒன்று. 40-50 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாரிய உற்சவம் என்று சொல்லலாம். திடீரென்று ஏற்பட்டிருக்கும் பாதாள நெருக்கடியையும் சமாளித்தவாறு மக்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு ஆயிரக்கணக்கான போலீசாரை பாதுகாப்புக்கு அனுப்பி வைத்திருந்தது அரசு. அதன் பலன் நேற்றைய தினம் தெரிந்தது. பல காவடி நடனக்காரர்கள் போதைப் பொருட்களுடன் கைதாகி இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு போதைப் பொருளும் பாதாள உலக கும்பலும் ஒரு கலாசார திருவிழாவில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றன என்று பாருங்கள். இதெல்லாம் ஒரே ராத்திரியில் உருவானவை அல்ல, காலாகாலமாக தொடர்ந்தவை. அரசியல்வாதிகளிலும் காவல்துறையிலும் ஒரு சில கருப்பாடுகளினுடைய துணை எப்போதுமே இருந்ததால் இன்று சட்டென்று வெட்டியெறிய முடியாத விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது இந்த நிழல் உலக மாஃபியா. இதுவே முன்னைய ஆட்சிகளாக இருந்தால் இப்படியான பிரகராக்களில் பாதாள காவடி கும்பல் ஆடுவது கூட நமக்கு தெரியாமல் போயிருக்கும். அத்தனை பாவங்களையும் செய்துவிட்டு வெள்ளையும் சொல்லையுமாக அரசியல்வாதிகள் விகாரை தோறும் ஏறி இறங்கும் அரசியலை செய்வது போலத்தான் இந்த பாதாள கும்பலும் கலாசார நடனங்களுடனும் ஐக்கியமாகி மிக சாதாரணமாக இரண்டர கலந்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் இலங்கையின் தெற்கை தளமாக கொண்டுதான் போதை கடத்தல் கும்பல்கள் இயங்கின. போதைப் பொருள் மிக சாதாரணமாக புழங்கியது. நெட்ஃப்ளிக்ஸில் டபா காட்டல் என்ற ஒரு அருமையான சீரீஸ் இருக்கிறது. மும்பை தான் கதைக்களம். லஞ்ச் பாக்ஸ்களில் பெண்கள் போதைப் பொருள் கடத்துவார்கள். இதில் சம்பந்தப்படக்கூடிய அனைவருமே மத்திய தர நடுத்தர வர்க்க குடும்பத்தவர்கள். பார்த்தவுடன் சட்டென்று அடையாளம் காண முடியாமல் நவநாகரிகமாக இருப்பார்கள். அதே போன்ற ஒரு நிலைமைதான் எங்களுடைய நாட்டிலும் நிலவியது. யார் போதைப் பொருள் பாவிக்கிறார்கள், யார் பாவிப்பதில்லை என்று பிரித்தறிய முடியாத ஒரு நிலைமைக்கு நாடு சென்று கொண்டிருந்த போதுதான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அத்தோடு போதைப் பொருள் வலையமைப்புகள் நொறுங்க தொடங்கின. போதை மாஃபியா என்பது நாம் நினைப்பதை போல சாதாரணமான ஒன்றல்ல என்றும், இங்கே பிடிபடுபவர்கள் எல்லாம் வெறும் ஏவலாளிகள், விநியோகஸ்தர்கள் என்றும், இலங்கைக்கு போதைப் பொருட்களை இறக்குமதி செய்பவர்கள் 5 பேர்கள்தான் என்றும், அவர்கள் 5வரும் இலங்கையர்கள் என்றும் வெளிநாடுகளில் மிக கௌரவமான கோலத்தில் இருப்பதாகவும் டெரன டிவியினுடைய நேர்காணல் ஒன்றின் போது பிரதி போலீஸ் மா அதிபர் சந்தன கொடித்துவாக்கு தெரிவித்திருந்தார். அந்த 5வரில் ஒருவர் துபாயில் இருக்கிறாராம்.
அவருக்கு துபாயின் உயர் மட்டங்களுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏனைய 4 பேரும் ஐரோப்பா நாடுகளில் இருக்கிறார்களாம். அவர்களுக்கெல்லாம் இரட்டை பிரஜா உரிமை இருப்பதாகவும் அவர்களை பார்த்தால் முழு நாட்டுக்கும் போதைப் பொருட்களை ஏற்றுமதி செய்பவர்கள் என்று சர்டிபிகேட் கொடுக்க முடியாது என்றும் அந்த அளவுக்கு கனவான் கோலத்தில் தான் இந்த நாசத்தை அரங்கேற்றுவதாகவும் சொல்லிக் கொண்டு போனார் பிரதி போலீஸ் மா அதிபர். அப்படி என்றால் சந்தன கொடித்துவாக்கு சொல்வதை பார்க்கும்போது நாம் இத்தனை நேரமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாதாள உலக தாதாக்கள் எல்லாமே ஒருவேளை இடைத்தரகர்களா என்ற சந்தேகம்தான் நமக்கு ஏற்படுகிறது. ஆக அனுர அரசின் போதைக்கு எதிரான யுத்தம் என்பது அசாதாரணமான ஒன்று, துடைத்தெறியப்பட வேண்டிய விஷச்செடி அது. அரசு எதிர்காலத்தில் எப்படியான காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளப் போகிறது என்று பார்க்கலாம். அடுத்ததாக இப்போது கட்சிகள் எல்லாம் சிறையில் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க போராடி கொண்டிருக்கிறார்களா என்றுதான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினமும் பிரேக்கிங் நியூஸ், முக்கியமான ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறிக்கு 1.5 வருட கால சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறது பதுளை மாவட்ட மேல் நீதிமன்றம். 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பாதையில் சென்று கொண்டிருந்த போலீசாரின் கடமைக்கு ஊறு விளைவித்து அச்சுறுத்தியமைதான் இந்த சிறை தண்டனையினுடைய ஆதார காரணம். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்றும் இணக்க சபை மூலம் தீர்க்க வேண்டிய பிரச்சனையை மேல் நீதிமன்றம் வரை கொண்டு சென்று விட்டார்கள் என்றும் புலம்புகிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர. சஜித் பிரேமதாசவும் நீதிமன்ற வளாகத்துக்கு வந்திருந்தார். இணைமொழி சொற்களையும் ஒத்த கருத்து சொற்களையும் சேர்த்து சிறிய சொற்பொழிவு ஒன்றையும் அவர் ஆற்றினார். சமிந்த விஜயசிறி இலங்கை மக்களுக்கு பெரும் உந்து சக்தியாக இருந்தவர் என்றும் அச்சமற்ற கோழைத்தனம் இல்லாத அரசியல்வாதி என்றும் அவர் சொன்னார். இன்னும் ஏதேதோ எல்லாம் சொன்னார், மறந்துவிட்டது. எவ்வளவு கேட்டாலும் ஒன்றுதான். ஏனென்றால் அதில் ஒரே மாதிரியான சொற்கள் தான் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டிருந்தன. சஜித்தினுடைய அரசியலை போலவே அதுவும் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். புதிதாக அதில் எதுவுமே இருக்கவில்லை. இந்த சிறைவாச தண்டனைக்கு பிறகு சிலர் சமூக ஊடகங்களில் நீதிமன்றத்தை அவமதிக்கும் தோணியில் கருத்துக்களை வெளியிடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு விஷயமா என்று கேட்கிறார்கள். ஆனால் கேட்பவர்கள் யாருமே இது யாருடைய ஆட்சியில் தொடுக்கப்பட்ட வழக்கு என்று சொல்வதில்லை. இந்த சம்பவம் நடந்தபோது ரணில் மைத்ரி அரசு ஆட்சி செய்து கொண்டிருந்தது. உங்களுக்கு புரியும்படி சொன்னால் ஈஸ்டர் குண்டு வெடிக்க சரியாக 2 மாதங்களுக்கு முன்னைய காலம். அப்போது உடனே கைதாகி பிணையிலும் வந்திருக்கிறார். ஆட்சியும் அதிகாரமும் இருந்த காலம் அது. அத்தோடு மனிதர் விஷயத்தை மறந்துவிட்டார். இடையில் கோட்டாபய ரணில் எல்லாம் ஆண்டு முடிய இதோ அதே வழக்கு தான் மேம்பட்டு வந்திருக்கிறது. அனுரவோ டில்வின் சில்வாவோ போட்ட வழக்கு அல்ல இது. சட்டம் என்ன செய்யுமோ அதை செய்துவிட்டது. முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு 20 வருஷம், நளின் பெர்னாண்டோவுக்கு 25 வருஷம், SM ரஞ்சித்துக்கு 16 வருஷம், சரண குணவர்தனவுக்கு 16 வருஷம் என்று நீளக்கூடிய பட்டியலில் சேர்ந்து கொண்டிருக்கிறார் சமிந்த விஜயசிறி. பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்களுடன் போட்டியாளராக இணைந்திருக்கிறார். இப்போதைக்கு ஜோல்ஸ்டன் பெர்னாண்டோ சொன்னது போல பொதுஜன பெரமுனவுக்கு தான் சிறையில் பெரும்பான்மை இருக்கிறது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. யார் வெல்வார்கள், யார் ஆதிக்கம் செலுத்தப் போகிறார்கள் என்று பொறுத்திருந்துதான் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இந்த வழக்குகளில் பெரும்பான்மையானவை இப்போது 150 ரூபாவுக்கு விம்லிக்விட் 200 மில்லிலிட்டர் கடந்த நல்லாட்சி காலத்தில் போடப்பட்டவை. ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளுடன் தான் சிவில் அமைப்புகளும் தனிப்பட்ட நபர்களும் அன்று முறைப்பாடுகளை போய் செய்தார்கள். ஆதாரங்களுடன் ஃபைல்களையும் கூட வழங்கினார்கள். ஆனால் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்குகளை விரைவுபடுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பல வழக்குகளை சட்டமா அதிபர் திணைக்களம் கைவிட்டது. சொக்காமல்லி எனப்படும் பிரேமலால் ஜெயசேகர போன்ற கொலை குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் எல்லாம் சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்கள் போல விடுதலையான அதிசயங்கள் எல்லாம் நடந்தன. பசில் ராஜபக்ச உட்பட பலர் கங்கையில் மூழ்கிய புனிதர்கள் போல மாறிப்போனார்கள். இப்போது இந்த வழக்குகள் மீளவும் தூசி தட்டி எடுக்கப்படுகின்றன. பாட்டலி சம்பிக்க ரணவக்கவின் வாகன விபத்து முதல் மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோஷித ராஜபக்சவினுடைய சொத்து குவிப்பு வழக்கு வரை அனைத்தும் வேகம் எடுத்திருக்கின்றன. ஈஸ்டர் உட்பட நாட்டை உலுக்கிய கோரங்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இது தொடர்பான வழக்குகள் தினமும் நடக்கின்றன. இந்த நிலையில்தான் நீதிபதிகளினுடைய ஓய்வூதிய வயதை 2 ஆண்டுகளால் அதிகரிக்கும் தீர்மானத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. 22வது அரசியலமைப்பு திருத்தமாக சமர்ப்பிக்கப்பட்டு
பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலத்துடன் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்ற பார்க்கிறது அரசு. ஆரம்பத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் பணிபுரியும் பிரதம நீதியரசர் உட்பட நீதிபதிகளினுடைய வயதை அதிகரிக்கப் போவதாகத்தான் சமூக ஊடகங்களில் ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சட்டமூலத்தின் மூலம் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட சகலரது ஓய்வூதிய வயதும் 2 ஆண்டுகளால் அதிகரிக்கும் யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த சட்ட திருத்தம்? இதன் மூலம் அரசு எதிர்பார்ப்பது என்ன? இங்கே வெறுமனே அரசு நீதிபதிகளினுடைய ஓய்வூதிய வயதை அதிகரிக்கப் போகிறது என்ற மேம்போக்கான பிரச்சாரம்தான் அதிகமாக செய்யப்படுகிறது. ஆனால் இந்த திருத்தத்தை நிறைவேற்றுவதன் மூலம் அரசு நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கப் போகிறது. மேலும் மேன்முறையீட்டு நீதிபதிகளினுடைய எண்ணிக்கையையும் அதிகரிக்கப் போகிறது. இந்த சட்டமூலத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் எல்லாம் வழக்கம் போல போர்க்கொடி தூக்கி இருக்கின்றன. இது பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனவின் பதவி காலத்தை அதிகரிக்க நடக்கும் ஒரு சதி முயற்சி என்று அவை கூவுகின்றன. பிரீத்தி பத்மன் சூரசேன இந்த வருடம் டிசம்பரில் ஓய்வு பெற இருப்பதாகவும் அவர் ஓய்வு பெற்ற பிறகு இந்த திருத்தத்தை கொண்டு வர முடியாது என்றும் நேற்றைய ஊடக சந்திப்பில் ஹிரு டிவி செய்தியாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடம் கேள்வி கேட்பதை பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்தமும் எவ்வளவு தூரத்துக்கு ஆடி போயிருக்கிறது என்று புலனாகிறது. பிரீத்தி பத்மன் சூரசேன அப்பழுக்கில்லாத கரங்களுக்கு சொந்தக்காரர், மோசடிக்காரர்களுக்கெல்லாம் பெரும் தலையீடியாக இருப்பவர். அவர் பிரதம நீதியரசரான பிறகுதான் 30க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் ஒழுக்காற்று விசாரணைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். நீதித்துறையை சுத்தம் செய்ய வந்தவர் என்ற நாமகரணம் சூட்டப்படுபவர் தான் பிரீத்தி பத்மன் சூரசேன. அவர் பதவி ஓய்வு பெறும் வரை இருந்துவிட்டு இந்த தீர்மானத்தை கொண்டு வாருங்கள் என்று சிலர் சொல்வதை பார்க்கும்போது இந்த சட்ட திருத்தத்தில் எந்த தப்பும் இல்லை என்றுதான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதேவேளை இந்த சட்ட திருத்தத்தை எதிர்ப்பவர்கள் அனைவரையுமே கொள்ளையர்கள் என்றும் மோசடிக்காரர்கள் என்றும் இழித்துரைக்கவும் முடியாது. சட்டத்தரணிகளின் சங்க தலைவர் எதிர்க்கிறார். முன்னாள் சட்டத்தரணிகளினுடைய சங்க தலைவர் சாலிய பீரிஸ் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதாவது பிரீத்தி பத்மன் சூரசேன நல்லவர் என்று வைப்போம், பிரதம நீதியரசரின் ஓய்வூதிய வயதை 65 67 அதிகரிப்பதன் மூலம் அவர் மேலும் 2 ஆண்டுகள் பதவியை தொடர்கிறார் என்று வைப்போம். நாளை ஆட்சி மாறிய பிறகு பதவிக்கு வரும் இன்னொரு அரசாங்கம் அப்போது பதவியில் இருக்கும் பிரதம நீதியரசரின் பதவி காலத்தை 75 அதிகரித்தால் என்ன செய்வது என்று கேட்கிறார். வழக்குகளை துரிதமாக நடத்த வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றங்கள் உட்பட அனைத்து நீதிமன்றங்களில் இருக்கும் நீதிபதிகளினுடைய வெற்றிடங்களை உடன் நிரப்புமாறும் கோரிக்கைகள் வலுக்கின்றன. இது எப்படியோ அரசியல்வாதிகளினுடைய கதைகளை விட்டுவிட்டு சட்டம் தொடர்பான துறைசார் நிபுணர்களுடன் இந்த சட்ட திருத்தம் பற்றி பேசவும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவும் வேண்டும். ஆக்கப்பூர்வமான உரையாடல் ஒன்று நடத்தப்பட வேண்டும். இது ஒன்றும் மஹிந்த ராஜபக்சவுக்கு எத்தனை தடவை வேண்டுமென்றாலும் பதவியில் இருக்கலாம் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட 18வது திருத்தமோ, இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர்கள் பாராளுமன்றத்தில் தேர்தலில் போட்டியிடலாம் என்று பசில் ராஜபக்சவுக்காக கொண்டு வரப்பட்ட 20வது திருத்தமோ அல்ல. இது முழுக்க முழுக்க சட்டத்தின் ஆட்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம், நீதியுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம். இது தொடர்பான உரையாடல்கள் எப்படி அமைய போகின்றன, அரசு எவ்வாறு பொதுமக்களை அறிவுறுத்த போகிறது என்பதை அடுத்து வரக்கூடிய நாட்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.